ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 5வது அத்தியாயம் கர்மசந்நியாச யோகத்தில் 22வது ஸ்லோகம். ஏஹி சம்ஸ்பர்சஜா போகா துக்கயோனய ஏவதே ஆத்யவந்தः கௌந்தேய ந தேஷு ரமதே புதः. ஏஹி சம்ஸ்பர்சஜா போகா துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்தः கௌந்தேய ந தேஷு ரமதே புதः. ரமதே புதஹ என்னது? ந ரமதே புதஹ கழிப்புற மாட்டான். யார்? கௌந்தேய அப்படின்னு குந்தியினுடைய புதல்வனே கௌந்தேயா அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்டு எந்த போகங்கள் எந்த இன்பங்கள் சம்ஸ்பர்சஜா வெளிப்பொருட்களின் பரிசத்தால் உண்டானவையோ அவை துக்கயோனையா துன்பத்திற்கு பிறப்படமாய் இருப்பவைகள், துன்பத்திற்கே இட்டு செல்லும், துன்பத்தையே வரவழிக்கும் என்று புரிந்துகொள். மேலும் ஆத்யந்தவந்தஹா ஹி ஆரம்பத்திற்கு ஆரம்பமும் முடிவும் உடையவர்களே அன்றோ. அதாவது சம்ஸ்பர்சஜா வெளி உலகத்திற்கு வெளிப்பொருட்களின் பரிசத்தினாலேயே ஸ்பர்சம் அப்படின்னு சொன்னால் என்ன? தொடுவது, டாக்டைல் சென்சேஷன். அப்போ அந்த தொடுவதுன்னு சொன்னால் வெளியுறத்துலேருந்து சம்ஸ்பர்சஜா வெளியில் இருக்கிற பொருள்களேருந்து, அந்த கரணம் இல்லை, உள்ளுக்குள்ளே இல்லாமல் வெளியில் இருக்கிற பொருள்களிலேருந்து கிடைக்கப்பட்ட எவையோ அவை அனைத்தும் துக்கயோனையா ஏவ துக்கத்திற்கே துன்பத்திற்கே பிறப்பிடமாய் உள்ளவைகளே. மேலும் ஆரம்பமும் முடிவும் உடையவர்களே அன்றோ. அதாவது இந்த மாதிரி சம்ஸ்பர்சஜா அப்படின்னு சொல்லும்பொழுது இது இனிமையானதாக இருந்தாலும் துக்ககரமாக இருந்தாலும் இதற்கு ஒரு ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. முடிவும் இருந்தாலும் அதை சில சமயத்தில் ஏற்க முடியாததாகவும் இருக்கும். புதஹா ஆனால் புதஹானா புத்தையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் புத்தி உள்ளவன் அறிவாளியானவன் என்ன பண்ணுவான்? அவற்றினில் ஒருபொழுதும் ந ரமதே ஒருபோலும் அதில் களிப்புற மாட்டான். ஏனென்றால் இச்சையானது கடுகளவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. எதிலான ஒரு இஷ்டம் இருக்குது, இது வேணும் அது வேணும்னு. அதாவது பெருமாள் இப்போ வரைக்கும் என்ன சொல்லின்னு இருக்கார்? பற்று இல்லாமல் வேலை செய்யணும், இதில் ஒரு ஈடுபாடு குறைவாக இருக்கணும், எல்லாவற்றையும் தனக்கே வேணும்னு நினைக்கிறத காட்டிலும் உன்னால் செய்ய முடியுமா? செய்துடு. ஆனால் பலனில் என்ன பண்ணிக்காத, இது கிடைக்கும் அது கிடைக்கும் நினச்சிண்டு வேலை செய்ய வேண்டாம். வேலை செய், என்ன கிடைக்கிறதோ அதில் திருப்திப்படு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது புதஹா அறிவாளியானவன் தேஷு இதுபோல் வெளி பொருட்களின் பரிசத்தால் உண்டாகக்கூடிய துன்பத்திற்கு சம்ஸ்பர்சஜா வெளிப்பொருட்களில் பரிசத்தினால் உண்டாகக்கூடிய துக்கத்திற்கு ஒருபொழுதும் அது துக்கமாக இருந்தாலும் அது இன்பமாகவே இருந்தாலும் அதில் ஒருபொழுதும் ந ரமதே களிப்படைய மாட்டான், களிப்பு அடைவதை விரும்ப மாட்டான். மேலும் மனசில் போன ஸ்லோகத்திலே கூட சொன்னோம், பெண்ணாசையும் மண்ணாசையும் விட்டு அகலும் பொழுது ஆத்மாவிடம் வேறு என்ன குடிகொண்டிருக்கும்? பிரம்மானந்தம், பரபிரம்மத்தை உணரக்கூடிய மனம் அங்கே வந்திருக்கும் அப்படின்னு பெருமாள் அந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். மேலும் சம்ஸ்பர்சஜா அப்படின்னு சொல்லும்பொழுது வெளிப்பொருட்களின் ஸ்பர்சம், வெளியில் பார்க்குறது, கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, தொட்டு உணர்ந்து புரிஞ்சுக்கிறது, அப்புறம் இயற்கையினால் பார்க்கக்கூடியது, இல்லை தன் மனதின் மூலமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வது, எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் துக்கத்திற்கும் அதாவது துன்பத்திற்கு பிறப்படமாய் உள்ளவை. அதனால் ஒருபொழுதும் அறிவாளி என்று கூறிக்கொள்பவன், அதாவது போன ஸ்லோகத்தில் சொன்னார் பிரம்மவித் பிரம்மணி அப்படின்னு சொன்னார் இல்லையா? போன ஸ்லோகத்து கூட ஒரு சொன்னார் பாஹ்ய ஸ்பர்ஷே, அதுபோல் வெளிப்பொருள்களின் உணர்ச்சி. அது என்ன 2 ஸ்லோகத்திலையும் சொல்லிக் கொடுக்கார். வெளியில் இருக்கிற பொருள்களுடைய ஸ்பர்சத்தினால் ஏற்படக்கூடியது, அதாவது அந்த கரணத்தில் பற்றில்லாதவன் இருக்கணும்.
அப்போ அந்த காரணம் மனசளவில் எது மேலேயும் ஈடுபாடு இல்லை, மனசளவில் எது மேலேயும் ஒரு இச்சை இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன பண்ண இந்த மாதிரி என்னது வெளிப்பொருட்களின் மூலமாக களிப்பு கிடைக்கும் என்பதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த களிப்பை அவன் என்ன இன்புற்று ரமிக்க மாட்டான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.